வணக்கம். இன்னைக்கு கேட்ட நட்சத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். கேட்டை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா விருச்சிக ராசியில் 16 டிகிரி 40 நிமிடங்கள்லேருந்து 30 டிகிரி வரை வந்து பரவி இருக்கும். நட்சத்திரம் கேட்டை ஜெயேஷ்டா அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுது. இது வந்து பார்த்திங்கன்னா வேத வானியலில் வந்து 18வது நட்சத்திரம். நவீன வானவியலில் வந்து கேட்டை வந்து பார்த்திங்கன்னா இது பிக்கு ஸ்கார்பியோனில் உடனுடன் ஒத்துள்ளது. சரியா? பண்புகள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களோட குணங்கள் பார்த்தோன்னா புத்திசாலியாக இருப்பாங்க, சுறுசுறுப்பாக இருக்காங்க, நிலையற்ற மனம் வந்து கொண்டவர்கள், தன்னம்பிக்கை குறைவானவர்கள் தான், அனுமானுஷத்தில் ஆர்வம் வந்து இருக்கும் அவங்களுக்கு. அடுத்து வக்ர புத்தி உள்ளவங்க, குறுகிய மனப்பான்மை உடையவர்கள், சுயநலவாதி, குழந்தைகளால் பிரச்சனைகள், பிறந்த இடத்தை விட்டு விலகி இருப்பாங்க, தொழிலில் அடிக்கடி மாற்றங்கள், ஆரோக்கியமானவர், வாழ்க்கையின் முற்பகுதியில் சிக்கல், உறவினர்களுக்கு உதவ விரும்ப மாட்டார்கள், மூத்த உடன்பிறப்புகளுடன் பிரச்சனையான உறவு கற்றுள்ளவர், மூத்த உடன்பிறப்புகளுடன் பிரச்சனையான உறவு கற்றுள்ளவர், திறமைசாலி, விரைவான புத்திசாலி, ஆர்வமுள்ளவர், சண்டைக்காரர். இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கேட்ட நட்சத்திரத்துக்கான ஒரு பொதுவான ஒரு பண்பு. இது அதுக்கப்புறம் பார்த்தோன்னா இவங்களோட மந்திரம் வந்து ஓம் இந்திராய நம. இவரோட கடவுள் தேவதை வந்து பார்த்தீங்கன்னா இந்திரன் தான். இந்திராய நமன் டெய்லி சொல்லணும். அடுத்து சாதகமற்ற நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்கன்னா இவங்க திருமணம் செய்யக்கூடாது அப்படிங்கிற நட்சத்திரம் வந்து பூராடம், திருவோணம், சதயம், மிருகஷீனம், மிதுன ராசி, திருவாதிரை, புனர்பூசம், மிதுன ராசி. அடுத்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்க இந்த நல்ல முக்கியமாக நிகழ்வுகளை தவிர்க்க வேண்டும். மேலும் இந்த நட்சத்திரங்களை சேர்ந்தவர்களுடன் கூட்டுறவை வந்து தவிர்க்கணும். அடுத்து உடல்நலம் பிரச்சனைகள் பார்த்தோன்னா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இந்த உடல்நல பிரச்சனைகளுக்கு ஆளாகிறாங்க. லுக்கோடெர்மா, மூல நோய், பால்வினை நோய்கள், தோள்பட்டை வலி, கை வலி, கட்டி இதெல்லாமே வரும். அடுத்து பொருத்தமாக இதெல்லாம் பார்த்துக்கணும் வராமல். அடுத்து பொருத்தமான தொழில் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஏற்ற சில தொழில் வந்து பார்த்தோன்னா அச்சு பதிப்பு, மை மற்றும் சாயங்கள், பத்திரிகை துறையில் இருக்கிறது. அடுத்து மயங்கள் மற்றும் வடங்கள், விளம்பரம், லினன், உலைகள் மற்றும் கொதிகலன்கள், மோட்டார்கள் மற்றும் பம்புகள், வேதியியல் பொறியாளர்கள், கட்டுமானம், கெமிக்கல் இன்ஜினியர், வேதியியல் பொறியாளர்னா கெமிக்கல் இன்ஜினியர், கட்டுமானம், வடிகால் தொடர்பான தொழில், காப்பீடு, சுகாதார தொழில், இராணுவம், நீதிபதி, அஞ்சல் துறை, விரைதூதர் சேவை, சிறை அதிகாரி, இவங்கெல்லாம் கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கவங்க பெரும்பாலும் இருப்பாங்க. அடுத்து கேட்ட நட்சத்திரக்காரங்கள் வைரம் அணியலாமா அப்படின்னா கூடாது. அதிர்ஷ்டக்கல் இவங்களுக்கு பார்த்தோம் அப்படின்னா மரகதம் தான். சாதகமான நிறங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிவப்பு, பச்சை. அடுத்து கேட்ட நட்சத்திரத்துக்கான பெயர்கள் பார்த்தோன்னா கேட்ட நட்சத்திரத்துக்கான அவகாஷ்டதி அமைப்பின்படி பெயரின் தொடக்க எழுத்து முதல் சரணம் நோ, இரண்டாவது சரணம் வந்து யா, மூன்றாவது சரணம் இ, நான்காவது சரணம் யூ. இந்த மாதிரி எழுத்துல இவங்க வந்து பேர் வச்சுருந்தாங்கன்னா பொருத்தமாக இருக்கும். இந்த எழுத்துக்களை பெயரிடும் விழாவின் போது வைக்கப்படும் பாரம்பரிய நட்சத்திர பெயருக்கு பயன்படுத்தலாம். சில சமூகங்களில் பெயர் வந்து சூட்டும் விழாவின் போது தாத்தா பாட்டியின் பெயர்கள் வந்து வைக்கப்படுது. அந்த முறையை பின்பற்றுவதில் எந்த தீங்கும் இல்லை. தாத்தா பாட்டி அவங்க பேரை கூட வைக்கலாம். அடுத்து பதிவுகள் மற்றும் அனைத்து நடைமுறை நோக்கங்களாக வைக்கப்படும் அதிகாரப்பூர்வமாக பெயர் இதிலிருந்து வேறுபட்டதாக இருக்க வேண்டும் அப்படின்னு சாஸ்திரம் வந்து பரிந்துரைக்கிறது. அதற்கு வயகரிக நாமம் என்று பெயர். மேற்கண்ட அமைப்பின்படி நட்சத்திர பெயர் நெருங்கிய குடும்ப உறுப்பினர்களுக்கு மட்டுமே வந்து தெரிஞ்சிருக்கணும். இந்த பேர் வந்து யாருக்கும் தெரியாமல், அதாவது நீங்கள் பொதுவாக ஒரு பேர் வச்சாலும் இந்த பேரை வச்சு கூப்பிட்டுக்கணும். குடும்பத்தில் இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேர் வந்து தெரியணும். அடுத்து கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகாரப்பூர்வ பெயரில் நீங்கள் தவிர்க்க வேண்டிய எழுத்துக்கள் வந்து ஆ, ஆ, இ, ஈ, சா, கா, கா2, கா3, கா4 இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தவிர்க்கணும். அடுத்து திருமணம் அப்படின்னு பார்த்தோன்னா திருமணம் பொதுவாக மகிழ்ச்சியாகவும் வசதியாகவும் இருக்கும். திருமண வாழ்க்கையில் பெண்கள் சில சமயங்களில் வந்து சிரமங்களை வந்து சந்திக்க நேரிடும். அடுத்து பரிகாரங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூரியன், குரு, பிரகஸ்பதி மற்றும் சுக்கிர காலங்கள் பொதுவாக சாதகமற்றவை. அவர்கள் பின்வரும் பரிகாரங்களை வந்து செய்யலாம். அடுத்து கேட்ட நட்சத்திரம் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இறைவன் வந்து இந்திரன், ஆளு கிரகம் வந்து புதன், விலங்கு வந்து குறைக்கும் மான். அடுத்து குறைக்கும் மான்னா ஆண்மான் அப்படின்னு அர்த்தம். அடுத்து மரம் வந்து விட்டில், பறவை வந்து சேவல் இருக்கு. அடுத்து பூதம் அப்படின்னு பார்த்தோம்னா வாயு, கணம் பார்த்தீங்கன்னா அசுர கணம் தான் அவங்க. யோனி வந்து மானு, ஆணு. அடுத்து நாடி வந்து ஆதிய, சின்னம் வந்து குடை. நன்றி, வணக்கம்.